வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கோவை திருச்சி சாலை சுங்கம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதுடன் தரையில் அமர்ந்து அரை நிர்மாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்று முதல் தொழிற்சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக கோவை திருச்சி சாலை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் CITU தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இணைந்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசை கண்டித்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவும் வலியுறுத்தி பணிமனை முன்பாகவே சட்டையை கழட்டி அரை நிர்வாண கோலத்தில் தரையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என கூறிய போதும் அதனை ஏற்காத தொழிற்சங்கத்தினர் அதே பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். போக்குவரத்துறையும் மாநில அரசாங்கமும் அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொன்னால் CITUவோடு இணைக்கப்பட்டிருக்கிற 40 பிரிவு தொழிற்சங்கங்களும் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஆதரவாக நாளை களத்தில் இறங்குவோம். ஆட்டோக்களை இயக்க மாட்டோம். சாலை போக்குவரத்து இயங்காது. ஆலை தொழிலாளி வேலை செய்ய மாட்டான். எத்தனை ஒடுக்குமுறை வந்தாலும் போக்குவரத்து தொழிலாளிகளின் டிப்போக்கு முன்னால் ஆயிரக்கணக்கில் அணிவகுப்போம். காவல்துறை எங்களை கைது செய்ய முடியாது. எங்களை அழைப்பதற்கு சிறையும் கிடையாது, நியாயமும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு CITUவுடைய ஆட்டோ தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் முத்துக்குமார், கோவை மாவட்ட மில் தொழிலாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் தோழர் ஆனந்தகுமார், சாலை போக்குவரத்து சம்மேளனத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் அப்துல் கலாம் உள்ளிட்ட தோழர்கள் இன்றைக்கு நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம். இப்போது சாலை போக்குவரத்துடைய மாநில குழு கோவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலையிலே தீர்வு கிடைக்காவிட்டால் நாளை அத்துணை பேரும் வாசலுக்கு வந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அரசு அடம்பிடிக்க வேண்டாம், உடனடியாக பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய கூட்டுக்குழு கோவை மாவட்ட தலைவர்களே, உங்கள் பின்னாடி CITU செங்கொடி இருக்கும் என்பதை ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். துணிந்து போராடுங்கள். நியாயத்துக்கான போராட்டம் வெற்றி பெற்ற தீரும். வெற்றி பெறும் வரையிலும் போராடுவோம், ஆதரவு தருவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.